see you soon. Bye. ஆண்டி வந்து பாத்ரூமுக்கு நிக்கிறா. அவங்க முருகா சொல்லி விடுங்க. Come on Divya, போவோம். என்னடி நான் லண்டனுக்கு வந்துட்டேன், நான் குஷியா சந்தோஷமா இருக்கேன். ஏன்டி நீ டல்லா இருக்கிற? நோ நோ நோ, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது, அதுதான். அந்த ஆஃபீஸ் வேலை எல்லா டென்ஷனையும் தூக்கி போடு. இனி நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வந்துக்கிறேன், எல்லாமே ஜாலி தான். திவ்யா, I'm so excited. நான் கண்ணன் இடத்துக்கு வந்துட்டேன். நான் மட்டும் இப்ப கண்ணனுக்கு முன்னால் போய் நின்றால் அவன் அப்படியே ஷாக் ஆயிடுவான். ஆனால் எப்படி போய் நிக்க போறாய்? எங்க போய் நிக்க போறாய்? நீ தான் கூட்டின்னு போகணும். எனக்கு இந்த உன்னை மட்டும்தான் தெரியும். நான் அன்ஷாங்களையும் கேட்கலாது, அதே கண்ணனையும் தெரியாது. நோ 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 நோ, இந்த விஷயமா நீ அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத. பிறகு கண்ணனுக்கு தான் ரிஸ்க். கண்ணனுக்கு ரிஸ்கா? திவ்யா, கண்ணனுக்கு என்ன பிரச்சனையா? போன்லயும் என்ன அசாலம்னு தான் சொன்னீங்க. என்னடி கண்ணன் சுகமா இருக்கிறார் தானே? ஓ, கண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்கிறார். ஆனா அவர் ஒளிச்சிருக்கிறார். ஒளிச்சிருக்கிறாரா? என்னடி சொல்ற? எந்த கண்ணன் ஏன் ஒளிச்சிருக்கணும்? என்ன நடக்குது இங்க? அது வந்து சந்தியா, உனக்கு எப்படி சொல்றது? நீ தடுமாறத பார்க்க எனக்கு பயமா இருக்கு. திவ்யா ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. என்ன கண்ணன் என்ன கூட்டிட்டு போ. எப்படி உன்னை அவன்கிட்ட கூட்டிட்டு போறது? எனக்கே அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. திவ்யா, நான் உன்னை நம்பிதான் இந்த வந்தனா. நீ என்ன கைவிட்டா நான் எப்படி என் கண்ணன் போறது? சந்தியா, நீ பிள்ளை விட்டுட்ட. நீ இப்படி திடீரென்று நீ இங்க வந்திருக்க கூடாது. என்னடி நடக்குது? நான் இந்த வந்ததுக்கும் அதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சந்தியா. நீ சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு போட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற. ஆனா கண்ணன் இங்க நிறைய பிரச்சனையில ஓடி ஒளிச்சு கொண்டு திரியிற. அசாலம் கட்ட அவற்ற கேஸ ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க. அதால அவர் ஒவ்வொரு இடமா மாறி ஒளிச்சிருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறாரு யாருக்கு தெரியும்? நான் வார நேரமா கண்ணனுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்க வேணும். நீ கண்ணன் நம்பருக்கு ஒருக்கா கால் பண்ணி எங்க நிக்கிறான்னு கேட்கலாம் தானே? அவன் அடிக்கடி மொபைல் நம்பரை மாத்துறான். பெர்மனண்டா ஒரு நம்பரும் வச்சிருக்கிறது இல்ல. அப்படி அவன் வச்சிருந்தால் அவனுக்கு கூடாது, அவன் பிடிபடுவான். அப்ப கண்ணனை சந்திக்க வேற வழியே இல்லையா? வழி, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி? என்ன வழி? திவ்யா சொல்லு. எந்த வழி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் என் கண்ணனை காண வேணும். அவனா கால் பண்ண வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணும். அவனுக்கு நான் இந்த வந்து தெரிஞ்சா அந்த செகண்டே கால் பண்ணுவான். ஆனா நான் அவனுக்கு இதை எப்படி தெரிய வைக்கிறது? கண்ணா, நீ எங்கடா இருக்கிறாய்? கண்ணா, நீயும் நானும் எப்படா இந்த லண்டனை சுத்தி திரிகிறது? கவலைப்படாத சந்தியா, அவன் எங்க இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவான். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இந்த வந்த உடனே கண்ணன் போகலாம் என்று நினைச்சுதான் அவங்கள்ட்ட 2 நாள் தான் தங்கி கேட்டேன் நான். இப்ப கண்ணன் எப்ப கால் பண்றானோ தெரியாது. அதுவரை நான் எங்க இருக்கிறது? இதுக்கு தான் சொன்னேன் நான், நீ அவசரப்பட்டு இங்க வந்து நிக்கிறதால இவ்வளவு சிக்கலண்டு. நீ அங்கள்கிட்ட கேட்டு பாரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் இருந்தா எவ்வளவு நாள் என்று நான் அவ கேட்கிறேன்.
என் கண்ணன் எங்கேன்னு கேட்பணும். அவனை பற்றி எல்லாம் சொல்ல வேணும். அப்ப சரி, நீ இப்ப என்ன செய்ய போற? ஒரே ஒரு வேலை தான் செய்யலாம். நான் பேசாம உண்ட வீட்டுக்கே வெளிக்கிட்டு வரேன். கண்ணன் கால் பண்ண மட்டும் நான் உன்னோட இருக்கிறேன். ஏய், என்ன விசார் கதை கதைக்கிற? அது ஏலாது. ஏந்தி என்ன உன்னோட வச்சிருக்க மாட்டியா? நோ சந்தியா, உனக்கு பிரச்சனை விளங்க இல்ல. எந்த வீடு இல்ல, ஒரு சின்ன ரூம் ரெண்டுக்கு இருக்கு. அதுல உன்னையும் என்னண்டு சந்தியா, உனக்கு யோசிச்சு வேற ஆப்ஷன் இல்ல. அதை விட உனக்கு வேற வழி இல்ல. வா, உன்னை நான் அங்கிள் வீட்டை விட்டுட்டு போறேன். ஏதாவது சொல்லி நீ இப்ப அங்கேயே இரு. சந்தியா, நீ உள்ளுக்கு போ. நீ அப்போதான் கால் பண்ணின நம்பர் என்னட்ட இருக்கு. கண்ணன் கால் பண்ணினா நான் அந்த நம்பரை அவன்கிட்ட கொடுக்குறேன். நீ அவசரமாண்டா எனக்கு கால் பண்ணு. நான் 1 வீக்குக்கு இங்க இருக்க மாட்டேன். வேலை விஷயமா நான் அவுட் ஆஃப் லண்டனுக்கு போறேன். ஓகே, பாய், டேக் கேர். என்ன திவ்யா, சக்சஸா? கண்ணன், எல்லாம் சக்சஸ். முதல்ல நீங்க போய் கார்ல ஏறுங்க. ஏன் வழியில இறங்கி நிக்கிறீங்க? யாரையும் கண்டா துளைஞ்சுது. பாருங்க. என்ன திவ்யா, என்ன யோசனை? எனிதிங் சீரியஸ்? நோ, நான் சந்தியா பற்றி தான் யோசிக்கிறேன். ச்சே, அவளை விட எப்படி வந்தாலும் அப்படியே போகட்டும். புது நம்பரா இருக்கு. இது சந்தியாவா இருக்குமோ? வேற நம்பர்ல இருந்து அடிக்கிறாள் போல. ஹலோ ஹலோ.
ஹலோ 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 ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? Who is that? அது வந்து கண்ணன். சந்தியா போன்ல சந்தியா இப்பதான் கழிச்சிட்டு வந்தனான். அதுக்கிடையில போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்றாள். கட் பண்ணினா அவனுக்கு டவுட் வந்துடும். நீ நீ ஹோல்ட் பண்ணு, ஏதாவது சொல்லி சமாளி. ஓ ஓ ஓ ஏதாவது சொல்லி சமாளிக்கத்தான் வேணும். ஹலோ என்ன திவ்யா, நீ கட் பண்ணா நான் விட்டுடுவேன். என்னட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆகவே இயலாது. உனக்கு இப்ப என்ன வேணும்? வேந்தன், எஸ் அதே வேந்தன். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கிறாய். அது சந்தியா. உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒரே கரைச்சலா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு நீதான் வேணும். நானும் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கண்ணன் கால் பண்ணினா விஷயத்த சொல்றேன் சந்தியா. நீ சொல்ற காலம் எல்லாம் முடிஞ்சது. இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேள். I want to meet you. இப்ப ஹலோ லுக் வேந்தன், எஸ் வேந்தன். இப்ப உன்னை காணணும். 1 minute. கண்ணன், நான் சந்தியாரோட இருக்க கொஞ்சம் கதைச்சு சமாளிச்சுட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்க. எந்த கண்ணனுக்காண்டி நான் எந்த ரிஸ்க்கும் எடுப்பேன். செய்யுதோ ஏதாளம் தப்பி போகுதோ பூமாலை மந்தியின் கையிலோ இனி நாளை எப்படி உய்யுமோ. ஏதாளம் தப்பு செய்யுதோ ஏதாளம் தப்பி போகுதோ பூமாலை. லுக் வேந்தன், நான் சொன்னதுதான். என்ன நடு எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாத. I want to meet you. That's it. ஓகே, இப்ப வேணாம், பிறகு. ரைட்? ஃப்ரெண்டா? எப்ப? நீயே சொல்லு. நாளைக்கு. Tomorrow. No, no way. நாளண்டைக்கு? I don't know. What you mean? I mean எனக்கு இப்ப டைம் இல்ல. டைம் இல்லையா? மனம் இல்லையா? ஃப்ரெண்ட் தான். ஏய், என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஹே, என்ன பத்தி தான் உனக்கு முழுசா தெரியாது. உன்னை பற்றி எனக்கு தெரியாது.